ஈவினிங் ஸ்டூடெண்ட் நம்ம இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் விஏஎம் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த விஏஎம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 4 ரோ 4 காலம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரோ 4 காலத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா S1 S2 ஸ்டோர் 1 ஸ்டோர் 2 ஸ்டோர் 3 ஸ்டோர் 4னு கொடுத்துருக்காங்க. வேர்ஹவுஸில் ABCDன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 3 இருக்குது எழுதியிருக்கேன். செகண்டில் பார்த்தீங்கன்னா 3 3 5 4. தேர்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 6 4 4 3. ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 1 4 2. இதை நோட் பண்ணிட்டேன். இது இப்போ நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் எலமெண்ட் 21 25 17 17 எழுதிட்டேன். இது வந்து காலம்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4, காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 34 இருக்குது, 15 இருக்குது, 12 இருக்குது, 19 இருக்குது. இப்போ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் நம்ம கரெக்டாக டோட்டல் பண்ணி பார்க்கணும். டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 80 கிடச்சிருக்கு. அந்த 80 கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்கான். இன்கேஸ் இது அன்பேலன்ஸ்டில் இந்த ரோவும் காலமும் டேலி ஆகலை அப்படின்னா அது அன்பேலன்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஏஎம் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஏஎம் மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த விஏஎம் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ன்னு நான் எழுதுகிறேன். இந்த ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா ரோ வாய்ஸு காலம் வாய்ஸு நம்ம 2 வேல்யூவை செலக்ட் பண்ணோம். அந்த 2 லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டெப் 1ன்னு எழுதுகிறேன் இல்லையா, இந்த ஸ்டெப்பில் ரோ 1ல் 2 லீஸ்ட் வேல்யூவை பாருங்கள். இது ரோ 1 5 1 3 3ன்னு இருக்குது. 2 லீஸ்ட் வேல்யூ 3, எந்த 3 வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே 1 இருக்குது. அப்போ பக்கத்தில் கொஞ்சம் பேஸ் விட்டுருங்க. 3 மைனஸ் 1 = 2ன்னு எழுதிக்கோங்க. இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ லெஸ் பண்ணால் 1ன்னு எழுதிக்கோங்க. 3 4 இருக்குது, திரும்ப லெஸ் பண்ணால் 1ன்னு எழுதிக்கோங்க. இங்கே 2 1ன்னு இருக்குது. அப்போ லெஸ் பண்ணால் 1ன்னு எழுதிக்கோங்க. இப்போ ரோவில் எழுதிட்டோம். இப்போ காலத்தில் பாருங்கள். காலத்தில் 3 இருக்குது, 4 இருக்குது. லெஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். காலம் 2வில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 0 ஆகிடும். காலம் 3ல் பார்த்தீங்கன்னா 3 4 இருக்குது, 1 எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 3 இருக்குது. அப்போ 1 வந்துடும். இப்போ ஓவராலாக ஸ்டெப் 1ல் ரோ வாய்ஸு காலம் வாய்ஸ் பார்த்த அந்த இன்டிஃப்ரெண்ட் வேல்யூவில் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பாருங்கள். 2 இருக்கும், அந்த 2 எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2வை நம்ம செலக்ட் பண்ணி ரோ 1 இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இந்த ரோ 1ல் லீஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். ரோ 1ல் லீஸ்ட் வந்து 5 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 1 எடுத்துக்கிறோம். இந்த 1ல் இந்த இடத்துல ஒரு செல்லு, இது வந்து ஆக்குபைடு செல், மினி செல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை ஆக்குபைடு செல்லுன்னு மாற்றிக்கிட்டேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரோவில் 34 இருக்குது, இங்கே 25 இருக்குது. அப்போ இந்த 25 எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிடுங்க லிஸ்ட் வேல்யூ. அப்போ 25 எடுத்து எழுதும்போது இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த காலம் 2வை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இந்த 25 இங்கே கொண்டு வந்து லெஸ் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு 9 ஆன்சர் கிடைக்கும். 25 + 9 34 அப்படின்னு நமக்கு வித்தியாசம் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் 2ங்க. இப்போ 2வில் பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய, இப்போ இது டம்மி ஆகிடுச்சு. ரோவில் 3 தான் இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. அப்போ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 கிடைக்கும். 3 5 - 3ன்னு எடுத்துக்கலாம். செகண்டில் பார்த்தீங்கன்னா 4 - 3னா 1ன்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 - 4னாலும் 1ன்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 4, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த ஸ்டெப்பில் இங்கே வந்து நமக்கு 2 கிடச்சிரும். 4 2. இப்போ ஸ்டெப் 2 பார்த்துட்டோம். அப்போ காலத்துக்கு வரணும். காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 - 1 4, இது 0 ஆகிடும். 3 - 4னா 1 ஆகிடும். 3 - 2னாலும் 1 ஆகிடும். இப்போ நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கிடச்சிருக்கு, 4 - 2, இங்கேயும் 2 கிடச்சிருக்கு, 2 - 1ன்னு கிடச்சிருக்கிறதுனால இந்த 2 2 இருக்குது. எது எடுத்துக்கலாம் அப்படின்னா இதில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இந்த 2 நேரம் அவுட்டர் எலமெண்ட் வந்து 19 இருக்குது, இந்த 2 நேரம் அவுட்டர் எலமெண்ட் 9 இருக்குது. அப்போ அதில் எது லீஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த 2வே எடுத்துக்கோங்க, இந்த 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த ரோ தான் எடுத்துக்கணும், ரோ 1 தான் பார்க்கணும். ரோ 1ல் இங்கே 5 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. இப்போ 2 3 இருக்குது. இதில் எது லீஸ்ட்டுனா ரெண்டுமே 17 இருக்குது, இங்கே 9 இருக்குது. எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 எடுத்துக்க போகிறேன். இந்த 3 எடுத்துக்கிட்டேன்னா இங்கே எவ்வளோ இருக்குது, 17 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, 9 இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 9 கொண்டு வந்துட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். இப்போ இது ஆட்டோவாக கேன்சல் ஆகிடும். அப்போ 17லேருந்து 9 போயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்குன்னா 8. சரிங்களா? 8 வந்துடும். இவ்வளோ தான் இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ தேர்ட் ஸ்டெப் போயிட்டோம்னா இந்த பாருங்கள், எது 0வாக கொண்டு வந்துட்டோம், ஃபஸ்ட்டு ரோவை 0வாக முடிஞ்சிருச்சு, ஓவராலாக கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இந்த 5ஐயே கேன்சல் பண்ணிடணும், ஏன்னா இங்கே 0 வந்ததுனால இந்த 5 வராது. இப்போ இங்கே 0 வந்துடும். செகண்டில் பார்த்தீங்கன்னா 3 4னா 1 வந்துடும். இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 4 - 3னா 1 வந்துடும். அடுத்து தேர்ட் ஸ்டெப் பார்த்துட்ருக்கோம். இப்போ 4 - 2னா 2ன்னு வந்துடும். ரைட்டுங்களா? இப்போ காலத்தில் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க எல்லாமே டம்மி ஆகிடுச்சு, அதனால் செகண்டுக்கு வாங்க. 4 - 3னா 1ன்னு வந்துடணும். இது டம்மி ஆகிடுச்சு. 4 இங்கே 5 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 4 - 4 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 - 2 1 ஆகிடும். இது தேர்டு ஸ்டெப்பு. இப்போ இதில் மேக்ஸிமம் என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 2 தான் மேக்ஸிமம் இருக்குது. அப்போ இதில் மேக்ஸிமம் எந்த வேல்யூ இருக்குன்னா 2 லீஸ்ட்டு பார்க்கணும். லாஸ்ட்டு ரோவில் 4th ரோவில் 2 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது. அப்போ எது எடுத்துக்கலாம்னா 2 எடுத்துக்கலாம். இப்போ 2 எடுத்துக்கும் போது இங்கே 17 இருக்குது, இங்கே 19 இருக்குது. அப்போ 17 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 17 வந்து இது 0 ஆகிடும். அப்போ இது 0 ஆனதுனால இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 19 - 17 என்னென்னு வந்துடும், இங்கே 2 வந்துடும். இங்கே 2 எடுத்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா இது 0 ஆகிடும். 5 - 3 என்ன ஆயிருந்துடும், 2 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 - 4னா என்னென்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்னென்னு இருக்குன்னா இங்கே 0 கிடையாது. அப்போ இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோம், 4 - 4 ஏன்னா 2 கேன்சல் ஆக்குபைட் ஆகிடுச்சு, 1 கேன்சல் ஆகிடுச்சு. 4 - 4ங்கிறது இங்கே 0 ஆகிடும். இப்போ காலத்தில் வந்தீங்க அப்படின்னா 1ன்னு வந்துடும். 4 - 3 இது ஆக்குபை 0 வந்துடும், இது 0 வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 ஆல்ரெடி கொடுத்துட்டான், அப்போ 0 வந்துடும். இப்போ இருக்கிறதுல மேக்ஸிமம் இந்த 2 தான் இருக்குது. இந்த 2ல் எந்த 2 எடுத்துக்கலாம்னா இதுவும் 2 இருக்குது சார், இதுவும் 2 இருக்குன்னா இங்கே 15 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ இதில் எது லீஸ்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்போ இந்த 12 எடுத்துக்கிறேன். இது நேராக 2 வேல்யூ இருக்கும், 4 ஒன்று இருக்கும், 6 ஒன்று இருக்கும். அப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரோ காலம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, அந்த 8 இங்கே கொண்டு வந்துடுங்க. 8 கொண்டு வந்தால் இது 0 ஆகிடும், இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 12லேருந்து 8 லெஸ் பண்ணால் இங்கே 4 கிடச்சிடும் நமக்கு. எவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப் 4க்கு போகணும். ஸ்டெப் 4க்கு போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 0 ஆகிடுச்சு. செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ அப்படியே தான் 3 மைனஸ்னால் இங்கே 3 எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது, 6 ஓகே. அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். 4th ஸ்டெப் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்ததுனால இந்த 4 கேன்சல் ஆகிடும். இப்போக்கி நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 15 4 2 ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது, இங்கே 21 இருக்குது. நீங்கள் சம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்கலாம். 15 + 4 வந்து 19, 19 + 2 21 சரியாக போச்சு. இப்போ இந்த 3 வேல்யூ தான் இருக்குது. 3 காலம் 1ல் 3 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. இதில் லீஸ்ட்டு பாருங்கள். இந்த லீஸ்ட்டில் எதுனா 3 எடுத்துக்கலாம். இங்கே 21 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ இங்கே 15 போட்டுக்கோங்க. 15 போட்டால் இது 0 ஆகிடும். 15 லெஸ் பண்ணிங்கன்னா இங்கே 6 வந்துடும். இப்போ 2 வேல்யூ தான் இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இதில் எது லீஸ்ட்டு 4. அப்போ இங்கே 6, இங்கே 2. அப்போ இந்த 2 எடுத்துகிட்டு வந்துடுங்க, இது 0 ஆகிடும். அந்த 6லேருந்து 2 லெஸ் பண்ணால் 4 வந்துடும். இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே வேல்யூ தான் 6. அப்போ இங்கே 4, இங்கே 4. அப்போ டோட்டல் வந்து 0 ஆகிடும். இப்போ இதில் ஆக்குபைடு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுன்னு எடுத்துக்கணும். இதில் ஆக்குபைடுன்னு எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள் 1 × 25 இருக்குது. செகண்ட் வந்து 3 × 9 இருக்குது. தேர்டில் பார்த்தீங்கன்னா 3 × 15 இருக்குது. செகண்ட் ரோவில். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 6 × 4 இருக்குது.
அடுத்து 4 into 8 இருக்குது. அப்போ 1 1 2 3 4 5. அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 4 into 2 இருக்குது. அடுத்து 7ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 17 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 1 2 3 4 5 6 7. அப்போ டோட்டலாக 7 இருக்குது. இப்போ இதை டோட்டல் பண்ணிக்கோங்க. 25 9 3 27 3 15 45 6 4 24 8 4 32 4 2 8 2 34 இப்போ பாருங்கள் 5 into 5 + 7 வந்து 12 17 21 23 31 ஒரு 4 35க்கு 5. அடுத்து 3 + 2 5 7 11 13 13 ஒரு 3 16 16 ஒரு 3 19 195. அப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு 195. இவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.